ஐ கெஸ் சில இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போது ஹோம் பீச் போகலான்னு பிளானு. இது வந்து ஹாஸ்டலோட ஒன் ஆஃப் த ஓப்பன் ஏரியா. இந்த மாதிரி 2-3 ஏரியாஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நாளைக்கு காலையில் காட்டுறா. அது செமையாகவே இருக்கு. ஆனால் ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் பீச் வியூ வந்து நல்லாவே இருக்குது. என்னோட ரூம் வந்து பார்த்தாலும் இதே வியூ தான். கிடைக்கிற பெட்டை பொறுத்து தான். நான் புக் பண்ணியிருந்த ரூம் வந்துட்டு கரெக்டாக அந்த பெட்டு தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பெட்லேயும் சமையும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். கிளம்பிட்டு இப்போது ஹோம் பீச் போகலாம் தான் பிளான். ட்ரெக் போகலான்ட்டு 5 பீச் இருக்குது. போகலாம். மேபி நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். என்னால் கண்டிப்பாக இன்றைக்க முடியாது. நாளைக்கு எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். வந்திருந்து சும்மா வீடியோஸாக எடுத்துகிட்டு இருந்தேன். ட்ரெயின் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக அரக தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேபி ட்ரிப்பர் ஹாஸ்டல்லையே மறுபடியும் போய் இருக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே கேட்டேன் ஹாஸ்டலில் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை, ஃபுல்லாக தான் இருக்குன்ட்டாங்க. சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். முதல்ல ஹோம் பீச்சுக்கு போகலாம். ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா காரில் வந்து அந்த ரூட்டில் தான் போய் ஆகணும். நான் 2 வீலர்னால இந்த ரூட்டில் போகிறேன். 2 வீலர் ஆட்டோஸ் வந்து இந்த ரூட் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கார் போக முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல சின்ன ரொம்ப குறுகலான சந்து வரும். அதில் வந்துட்டு போகிறது கஷ்டம். இதையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளிஃப் மாதிரி இடத்துல இருக்கேன். இந்த ஹாஸ்டல் அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதனால இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்கு. இதே நான் இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த ட்ரிப்பர் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா அது பீச்சுக்கு ஒட்டியே இருந்துச்சு. அதனால் பிரச்சனை இருந்திருக்காது. இதில் ரோடும் பார்த்தீங்கன்னா கோகர்ணா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். ரொம்ப சின்ன குறுகலான ரோடு தான் முக்கால்வாசி இருக்குது. மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகிறோம்னாலே, இப்போ ஹோம் பீச் போகிறோம்னாலே அந்த போகிற இடமும் அப்படி தான் ரொம்ப குறுகலாக தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது ஒரு கார் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக தான் வந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சிரமம் தான். இங்கே வண்டினா பிரச்சனை இல்லை, 4 வீலர்னால் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்த்து தான் ஓட்டிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்லாம் வரக்கு சான்ஸே இல்லை. அதுவும் இந்த சந்து கீழே இறங்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தாண்டி போனீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு செவராட்டு வரும். அங்கெல்லாம் கார்லாம் திரும்பி வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. ஒன்று ஏதோ ஃபோட்டோஸ் மாதிரி காமிச்சு அட்ரஸ் பண்ணாங்க. இது அளப்பில் தான் பார்த்துருக்கேன். இங்கே எந்த இடத்துல இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டேன். இந்த சந்தெல்லாம் பாருங்கள். இந்த ஆட்டோனா கூட ஓகே, கார்லாம் எப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த ஆட்டோவே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. 2 வீலர் தான் கரெக்டாக இருக்குது இந்த சந்துக்கெலாம். கார்னால் சுற்றி தான் போகணும். இது தெரியாமல் நிறைய பேர் மேப்பை பார்த்து வராங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி திரும்பி போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலேருந்து இந்த சந்ததியாக அப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னா இப்போது ஹோம் பீச்சுக்கு போகலாம். அப்புறம் நம்ம முன்னாடி ஸ்டே பண்ணி இந்த ட்ரிப்பர் ஹாஸ்டல் போனோம். இப்போ லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குங்க. கோகர்ணா பீச்சுக்கு போனால் அந்த வழியில் போகலாம். அதுவும் ரொம்ப குறுகலான வழி தான். காரில் போனால் ரொம்ப கூட்டலாத டைமில் போனால் பெஸ்ட்டு. கூட்டம் வச்சா ரொம்பவே கஷ்டம். செம்ம டிராஃபிக் ஜாம் இருக்குது எல்லா இடமுமே. ரோடு குட்டியாக இருந்தாலும் தான் காலையில் நேரத்தில் வந்தாலும் வந்துடுறாங்க. திரும்பி போகிறப்போ செம்ம அவஸ்தப்படுறாங்க போகிறதெல்லாம் வந்துட்டு. ஆனால் ஃபுல் ரோடை பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனால் 2 வீலர் போகிறதுக்கு இடமே இல்லை. இப்போ இந்த ரோடே பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் டைம் தான். இது ஆக்சுவலாக கூட்டமும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சிவன் கோயில் நான் இதுக்கு அடுத்த நாள் காலையில் போயிருப்பேன். செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் ஒரு காலையில் ஒரு 6:30 அந்த ரேஞ்சுக்கு போயிருப்பேன். நான் போகிறப்போ ஓரளவு கூட்டம். நான் இது போயிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், இந்த தெரு ஃபுல்லாக க்யூ நின்றுருக்கு. நான் போகிறப்போ ஒரு க்யூவே இல்லை ஆக்சுவலாக. இங்கே பேரிகேட் போட்டு வச்சுருப்பாங்க, இப்போயே தெரியும். நாளைக்கு காலையில் தெரியாமல் எடுத்து வச்சுட்டாங்க. அது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு வச்சு அவ்வளோ டிராஃபிக் எடுக்கலாம். போகிறவங்க திரும்பி வர முடியல. ரொம்ப சிரமமாயிடுச்சு. யூட்டர்ன் போட முடியாது அந்த இடத்துலலாம். ரொம்ப சின்ன ரோட்லலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹோம் பீச்சுக்கு போகிற வழியில் ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த ரைட் சைடில் செம வியூ ஒன்று இருந்துச்சு. அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே திரும்பி போய் காட்டுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளிப்ஸு தான். ஒவ்வொரு கிளிப்ஸாக ஏறி இறங்குற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. இப்போது அந்த இடம் வந்துட்டு ஒரு கிளிஃப்ஸு தான். கோகர்ணா பீச் கீழே இறங்கி போகணும், ட்ரிப்பர் ஹாஸ்டல் கீழே இறங்கி போகணும். இது ஹோம் பீச்சுக்கு மறுபடியும் ஒரு கிளிஃப் மாதிரி வரும். அந்த இறங்கி கீழே இறங்கி போனால் தான் வரும். உங்களுக்கு பார்த்து சின்ன சின்ன மலை மாதிரி தான் எல்லாமே. வியூ இங்கேருந்து செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்டி ஃபில்ட்ரு வாங்கி போட்டிருந்தேன்னா இந்த இடத்துல செம்மையாக இருக்கும். என்டி ஃபில்ட்ருலாம் கொஞ்சம் கிளாரு தான், கிளார் அடிக்கும் ஃபுல்லாக வியூ வந்துட்டு. இங்கேருந்து பார்த்தா அப்படியே அப்புறம் சன்
பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எம்டி ஃபில்டர் இல்லாதனால உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலுமே செம்ம வியூ தான். எல்லாருமே பார்த்து தான் போயிட்டாங்க. ஆனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படியே கரெக்டாக இப்போ தான் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணோன்னே இந்த இடம் தான் சின்ன அப்படியே பண்ணிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான். கொஞ்சம் அப்படியே செம்மண் பூமி கிடந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பைக் பார்க் பண்ணிட்டேன் இந்த ஓம் பீச்சு பார்க்கிங்கில். காருக்கு வேறு இடம், பைக்குக்கு வேறு இடம். பைக்குக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திக்கலாம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில். காருக்கு இன்னுமே கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. கார் ரொம்பவே கஷ்டம். இங்கே இப்போது நிறுத்திட்டு பின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லா இடமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி ரோட்வேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க. இப்போது இருக்க கூட்டத்துக்கு ஓரளவுக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வண்டி நின்றுருக்குன்ட்டு. முக்கால்வாசி ரெண்டரை வண்டி. அப்புறம் ஆட்டோஸ் தான். ஆனால் ஆட்டோஸ் வந்துட்டு ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் தான் நான் நினைக்கிறேன். நான் எவ்வளோ பேரம் பேசினாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வராங்க. அவங்களே நம்ம எவ்வளோ ரேட் கேட்குறோமோ. இது 4-5 பேர் அந்த மாதிரி நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக வரும். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ பிரச்சனை. நான் ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு ஆட்டோ தான் யூஸ் பண்ணேன். அதனால தான் சொல்கிறேன். சென்னைக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ண வரப்பில்ல. ஆனால் இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. 10 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வாங்கினாங்க. இதே நீங்கள் 4-5 பேர் வந்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் ஒரு இப்போ ஹெட்டுக்கு 10 கிலோமீட்டருக்கு என்ன ஒரு 50 to 70 வரும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கடை தான். அதெல்லாம் முடிக்கு நிறைய பேர் பின்னிட்டுருக்காங்க. என்ன எதுக்கு பின்னுறாங்கன்னு தெரில. சும்மா பீச் சைடாக இருக்கா என்னன்னு தெரில. இப்போ லெஃப்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க முடிக்கு ஃபுல்லாக பின்னிட்டு இருந்தாங்க. பீச்சில் நிறைய பேர் அப்படி தான் முடிக்கு ஃபுல்லாக பின்னிட்டு இருந்தாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க தெரியல. ஃபுல்லாக அந்த தான் ஊசி பாசி அதை வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த முடிக்கு ஏதோ பின்னிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கேருந்து இப்படி கீழே இந்த ஸ்டெப்ஸோடய இறங்கி போனோம்னா இப்போ ஓம் பீச் வந்துடும். எனக்கு ஓம் பீச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் பேரடைஸ் பீச்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ரேர் இந்த மாதிரி செடி நான் பார்த்து. கேரளாவில் சேரை பீச் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த செடி. நார்மலாக பீச் சைடெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல, செடியெல்லாம் ஒட்டின மாதிரி நான் பார்த்தது இல்லை அந்த சேரை பீச்சை தவிர. அப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. பேரடைஸ் பீச் நிறைய பேருக்கு பிடிச்சதையும் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு ஓம் பீச் தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன் அங்கே மட்டும் தான் போனேன். இதுக்கு ஏன் ஓம் பீச் அப்படின்னா, டாப் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓம் ஷேப்பில் ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஓம் பீச்சுன்னு கூப்பிட்றாங்க இந்த இடத்த. இந்த பீச்சில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் இருக்காங்க. பேக்கேஜஸாகவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அதை ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்தேன். கோப்ரோவில் ஜூம் பண்ணி எடுக்க முடியாது. ஃபோன்லேயும் கேமரா கிளாரிட்டி அவ்வளோ இல்லை. அதனால் சரி எடுக்கல. தூரத்துலேருந்து எடுத்துப்பேன். தெரிஞ்ச பாருங்கள். இந்த வீட்டு வழியிலே பூந்து போயிடலான்னு பார்த்தேன். இதுக்கு தேவையான ரிஸ்க்குன்னு தான் சரி கீழே இறங்கி கொஞ்சம் போயிட்டு அப்புறம் மேலே இருக்கலான்னு விட்டுட்டேன்.
வழியாக எப்படியும் இது மேலே ஏறி வந்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். என்னென்னா பேசிட்டு அப்பப்போ சைலண்ட் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு பேசினா ரொம்ப தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், அப்பப்போ பேசுகிறேன். அந்த பீச் ஆக்டிவிட்டி தான் நம்ம பின்னாடி அந்த சின்ன உட்கார இடம் மாதிரி வச்சிடுறாங்க. பின்னாடி முன்னாடி ஒரு போட் வச்சு தரன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல திருப்பி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. சாயங்கால நேரத்தில் சன்செட் அவர் கொஞ்சம் முன்னாடி வந்தனால ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இந்த இடம். ஆனால் பீட் கொஞ்சம் அதிகம்தான். அப்படி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாலிபாலெல்லாம் விளையாட தெரியாது, ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் சும்மா விளையாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இங்கே ஃபீஸாக என்னென்னு தெரில, ஃப்ரீயாக என்னன்னு தெரில. நான் போய் 10 நிமிஷம் அவங்க கூட விளாண்டு அப்படி கிளம்பிட்டேன். அவங்களுக்கு எதுவும் கேட்கல, எதுவும் சொல்லவும் இல்லை.